வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நிறைய தக்காளி செடிகள் போடுவேன். போன வருஷம் எல்லாம் ஹெச்இபி, ஹோம் டெபார்ட், நர்சரிஸ் எல்லாத்துலேயும் வாங்கி வச்சுமே ரொம்ப மினிமலாக தான் தக்காளி கிடச்சிது. அதனால் இந்த வருஷம் தக்காளியே போடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வருஷம் ஒவ்வொரு செடியிலையும் கொத்து கொத்தாக எவ்வளோ தக்காளி விட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் காய்கறி பெட்டில் புது மண், கவு மேன்யூரு எல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் ஸ்க்ராப்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதில் வந்த செடிகள் இது எல்லாமே. தக்காளி செடிகள் பொதுவாக வளரும்போது அடியில் இருக்கிற பெரிய பெரிய இலைகள், மண்ணில் படுற இலைகள், மஞ்சள் கலரில் பழுத்த இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்போது செடிகள் நல்லா வளரும் காற்றோட்டத்தோட. செடிகள் நிறைய பூக்கும்போது நீங்கள் போன் மீல் 2 டீஸ்பூன் கொடுக்கலாம், பனானா பீல் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பிஞ்சுகள் வரும்போது எப்சம் சால்ட்டு 1 டீஸ்பூன் 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பழங்கள் கிடைக்கும். இப்போது நம்ம செடிகளுக்கு நான் எதுவுமே கொடுக்கல, இது நேச்சுராகவே அப்படியே வளர்ந்துருக்கு. அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபிஷியன்சி மாதிரி தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க. செடிகள் வளர வளர நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். நல்லா பிடிச்சி டைட்டாக கட்டி விடணும். இல்லைன்னா நமக்கு அடிக்கிற காற்றுக்கு கண்டிப்பாக செடிகள் உடஞ்சிடும். ஒவ்வொரு வெரைட்டி தக்காளிக்கும் ஒவ்வொரு க்ரோத் லெவல் இருக்குது. இப்போது செலிப்ரிட்டி டொமேட்டோ செடிகள்னால் அந்த செடிகள் இவ்வளோ தான் வளரும் அப்படின்னு ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டொமேட்டோ செடிகளில் நம்ம இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணும் போது இப்போ இலைகளுக்கும் தண்டுகளுக்கும் நடுவில் இன்னும் நிறைய கிளைகள் வர ஆரம்பிக்கும். அப்போது அதை தான் சக்கர் சொல்லுவாங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கொத்தா பூ இருக்குது. இப்போது அந்த பூக்கள் காயாக மாறி நமக்கு நல்ல சத்தாக பெரிய காய்கள் கிடைக்க உதவும். ஆனால் எல்லா சக்கர்ஸையும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த டிட்டர்மைன் பண்ண செடிகளில் கீழே வேர் பகுதியிலிருந்து வர புதிய கிளைகளையும் இந்த மாதிரி பழங்களுக்கு அதற்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருக்க அந்த புதுசாக வர கிளைகளை 2 to 3 இன்ச் இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த டிட்டர்மைன் க்ரோத் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் மேலே வர வர நீங்கள் அந்த சக்கர்ஸை ரிமூவ் பண்ண வேணாம். அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிளைகள் வந்து நிறைய காய்கள் கொடுக்கும். இதுவே இன்டிட்டர்மினேட் க்ரோத் இருக்க டொமேட்டோஸ்னால் அது நல்ல பெருசாக வளரும். அதனால் நம்ம அந்த சக்கர்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும். இல்லைன்னா செடிகள் மட்டும் பெருசாக வளர்ந்துடும். தக்காளி செடிகளை பெட்டில் வைக்கும்போது இதுக்கு கம்பேனியனாக நிறைய செடிகளை வைக்கலாம். மேரிகோல்டு, குக்கும்பர், துளசி. இந்த செடிகளை வைக்கும்போது இந்த மேரிகோல்டோட ஸ்மெல்லுக்கும் துளசியோட ஸ்மெல்லுக்கும் பக்ஸு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம செடியை அட்டாக் பண்ணாதுன்றதுக்காக தான் இந்த கம்பேனியன்ஸை நம்ம வைக்கணும். தக்காளி செடிகளை வைக்கும்போது அது கூட கார்ன், பொட்டேட்டோ, கேபேஜ் இந்த மாதிரி பூச்சி புழுக்கள் அதிகமாக வரக்கூடிய செடிகளை அது கூட வைக்கக்கூடாது. என்னோடய தக்காளி செடிகளுக்கு கம்பேனியனாக துளசி செடிகள் நிறைய வச்சுருக்கேன். இது கூட குக்கும்பர் வைக்கும்போது குக்கும்பர் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். எவ்ரிடே நீங்கள் கார்டனுக்கு போகும்போதும் செடிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இது நம்ம செடியில் இருந்த புழு, நான் பார்த்ததும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த புழுவை பார்க்காம விட்டுருந்தா இது செடி ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா பெருசாக இந்த மாதிரி வளர்ந்துருக்கும். கார்டனுக்கு போகும்போது எப்பயும் ஒரு கவரை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி புழுக்களை பார்த்தா கையிலேயே கவரை போட்டு எடுத்துடுங்க. இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். அப்படி இல்லைன்னா நீம் ஸ்ப்ரே பண்ணலாம், பிடி ஸ்ப்ரே பண்ணலாம், கார்லிக் சில்லி ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். நன்றி, வணக்கம்.